Welcome to Ajaya Max Center, 12th Max exercise 6.7, question number 2. Find the non-parametric form of vector equation and the Cartesian equations of the plane passing through the points and perpendicular to the plane. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிளேனோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 2 இருக்குது. பாயிண்ட் 2 இருந்தால் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு வெக்டார் மட்டும் நம்மளுக்கு வேணும். ஒரே ஒரு வெக்டார் மட்டும் ரைட். அப்போ பாயிண்ட் இங்கேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வெக்டார் வேணும்ல, அந்த வெக்டாரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, இங்கேருந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் அந்த எக்ஸ் ஒய் இசட் அந்த கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் ஐஜேகேல மாற்றிக்கிறோங்க. அப்போ 2i கேப்பு ப்ளஸ் 6j கேப்பு ப்ளஸ் 6k கேப். ஓகே, அப்போ 2.1 வெக்டார் நம்ம கையில் இருக்குது. இப்போ பிளேனோட ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் இங்கே நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஒன்று நான் பேராமெட்ரிக்கு, இன்னொன்று கார்ட்டீசியன். ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். 2 பாயிண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் x minus x1 y minus y1 z minus z1 x2 minus x1 y2 minus y1 z2 minus z2 b1 b2 b3 which is equal to 0. அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் எல்லாமே வேணும். x1 y1 z1 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 2 2 1. நெக்ஸ்ட்டு x2 y2 z2 செகண்ட் பாயிண்ட்ஸ் 9 3 6. நெக்ஸ்ட் இந்த p1 p2 p3 அது வந்து வெக்டார்ஸ் 2 6 6. எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ண வேண்டியது, சப்ஸ்டியூட் மட்டும் பண்ண வேண்டியது. அப்போ நெக்ஸ்ட்டு x minus x1 x minus 2 y minus y1 y minus 2 z minus z1 z minus 1 x2 minus x1 x2லேருந்து x1 மைனஸ் பண்ண வேண்டியதான் 7 y2 minus y1 3 minus 2 1 z2 minus z1 6 minus 1 5. நெக்ஸ்ட்டு b1 b2 b3 2 6 6 which is equal to 0. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே 3x3 டிட்டர்மினன்ட் இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ நம்மளுக்கு நார்மல் ரூல் தெரியும். ஃபஸ்ட்டு ரோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு சைனை சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2வோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸ் மைனஸ் 2. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 வேணும்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் ரூ வந்துட்டு காலம் எலிமினேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் சொல்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த டயக்ரால் அப்படியே மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஆன்சர் 6. நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டயக்ராலில் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஆன்சர் 30. எக்ஸ் மைனஸ் 2வோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒய் மைனஸ் 2. கொஸ்டினில் மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எடுக்கும்போதும் அது சேர்த்து தான் எடுக்கணும். மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 2 மைனஸை காமனாக வெளில வச்சுக்கணும். ஏன்னா ஒய்க்கும் இருக்கும் 2க்கும் அது காமனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஒய் மைனஸ் 2க்கு நேர் இருக்கிற ரோ அண்டு காலம் அதை எலிமினேட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்குது. பேலன்ஸ் இருக்க அந்த நம்பருக்கு நம்ம ஃபஸ்ட்டு கார்னரை மல்டிபிள் பண்ணணும். 7 × 6 42. நெக்ஸ்ட்டு செகண்டு 5 × 2 10 minus 10. அது ரூல். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஆன்சர் z minus 1 plus of z minus 1. ஓகே, z minus 1. அதே மாதிரி தான் கரஸ்பாண்டிங் ரோ காலமும் நம்ம என்ன பண்ணிக்கணும், எலிமினேட் பண்ணிடணும். பேலன்ஸ் இருக்க
நம்மளுக்கு தெரிகிற அந்த இதில் அந்த டயகனலை மட்டும் மல்டிபிள் பண்ணணும். 7 into 6 42. Next minus 2 into 1 2, which is equal to 0. Next வெளியில் x minus 2, 6 minus 30, minus 24, minus y minus 2, 42 minus 10, 32. Next plus z minus 1, 42 minus 2, 40, which is equal to 0. Next அப்படியே simplify பண்ணுவோம். minus 24 உள்ள மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஆன்சர் minus 24x plus 48. நெக்ஸ்ட்டு 32 மல்டிபிள் பண்ணணும். மைனஸையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணிடுவோம். அப்போ minus 32y plus 64. நெக்ஸ்ட்டு 40 மல்டிபிள் பண்ணணும். plus 40z minus 40 equal to 0. Next arrange மட்டும் பண்ணுவோம். First x term minus 24x, y term minus 32y, z term 40z. Next constant அதை ஃபுல்லாக ஆட் பண்ணுவோம். 48 64 minus 40. 48ல் 40 மைனஸ் பண்ணோம்னா 8, அந்த 8 64 கூட ஆட் பண்ணணும். அப்போ ப்ளஸ் 72 which is equal to 0. இப்போ இது எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு டேர்ம் காமனாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். நம்மளுக்கு 4 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கும். அப்போ 4 காமனாக வெளில எடுத்துருவோம். ஓகே, 24 4ஆல் டிவைட் பண்ணோம்னா minus 6x, 32 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8y, 40 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 10z, 72 7ல் 1 டைம் இருக்கும் 4, பேலன்ஸு 18 கிடைக்கும் ஆன்சர், which is equal to C. இப்போ நம்ம இந்த 4 ரைட் சைடு கொண்டு போய் 0வாக மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து நம்மளுக்கு மறுபடியும் இன்னொன்று இருக்குது. நம்மளுக்கு 2 காமனாக இருக்குது. மறுபடியும் 2வையும் நம்ம காமனாக எடுக்கலாம். 4 அங்கிட்டு போய் 0வாக மாறிடும். அதனால் இந்த 4ஐ கேன்சல் பண்ணிவிட்டு 2வை மறுபடியும் காமனாக எடுங்க. minus 3x minus 4y plus 5z plus 9 equal to 0. அப்போ minus 3x minus 4y plus 5z plus 9 equal to 0. ஈக்குவேஷன் எப்போதுமே மைனஸில் இருக்கக்கூடாது. அதனால் மைனஸால் மல்டிபிள் பண்ணிடுங்க ரெண்டு சைடும். அப்போ சைன் சேஞ்ச் ஆகிடும். 3x plus 4y minus 5z minus 9 equal to 0. அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் XY Z சொல்கிறது தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய அந்த XY Z டேர்மையும் அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் தனியாக பிரிச்சுக்கிறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டார்னு. அப்போ இங்கே 3 4 minus 5 இருக்கா, அதெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணிக்கிறோம். 3i கேப் plus 4j கேப் minus 5k கேப் டாட் XYZ அதே மாதிரி ijkல எழுதிக்கிறீங்க. அப்போ xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் minus 9 ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா ப்ளஸ் 9. இப்போ இடையில என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா மேலே உள்ள ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும்னா தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ இங்கே நம்மளுக்கு இங்கே ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. அதை நம்ம ஆர்னு கூட வச்சுக்கலாம். ஆர் வெக்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ therefore 3i cap plus 4j cap minus 5k cap dot r vector equal to 9. இதுதான் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். இந்த மாதிரி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணி நான் பேராமெட்ரிக் ஃபார்மெட்டுக்கு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.